அப்புறம் எல்லாரும் அதுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு. சாப்பிட முடியுமா? ஏன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால எப்படி இருக்கும்னு நினச்சேன். சூப்பராகவே இருக்குது. இன்னொரு பாக்கெட் எடுத்து வச்சிருவேன். கண்டிப்பாக இதுதான் நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து அம்மா அப்பா ஜெயஸ்ரீ அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாரும் ஃபேமிலியாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு போகிறோம். ஸோ வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தும்பூரில் இருக்க நாகாத்தம்மன் கோயிலுக்கு சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம். ஸோ சித்திரை மாதம் கடைசி வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்போம். அதனால் போன வருஷம் அந்த வீடியோ தான் பவனோட தாத்தா போல பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தா பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சிட்டோம்லாம் சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இந்த காட்டன் சாரி இல்லையா அது, ஸோ அதனால வெயில் டைம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சாரியை வந்து கட்டிக்கிட்டேன். ஸோ சாரி கட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? சரி போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது மழை கூப்பிட்டே வந்துட்டோம். இல்லை மழையே இல்லை. ஆமாம், நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே மழை இல்லை, நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் மழை. ஆனால் நம்ம வர வழி ஃபுல்லாக மழை தான். அப்படியே கூட கூப்பிட்டு வந்துட்டோம் போல் அங்கேருந்து. செம மழை. நாங்கள் இப்போ லைட்டாக தூரம் போடுறது அந்த அளவுக்கு மழை இல்லை, பொங்கல் வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அடுக்கலாம் கண்டுபிடிச்சி ஒரு வேலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். விறகு தான் கொஞ்சம் ஈரமாக இருக்கனால கொஞ்சம் விட்டு விட்டு எரியுது. பொங்கல் வச்சுட்டு அப்புறமா படைக்கலாம். சரி ஓகே. நாங்கள் அந்த சைடு எப்பயும் வைக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே வந்து அந்த அளவுக்கு அடுப்பு இல்லை. இந்த சைடு தான் நிறைய அடுப்பு எப்பயுமே இருக்கும். அதனால இங்கே வந்துட்டோம். திரும்ப நானும் அத்தை அப்புறம் எல்லாரும் வந்துட்டோம். அதுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. ஃபுல்லாக ஈரம் தான் விறகு. அதுலேயும் எரியுது ஓரளவுக்கு பரவாயில்ல. மேலோட்டமாக ஈரமாக இருக்குது, உள்ள இன்னும் ஈரம் போகல. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் இருந்து போகும்போதே மழையை கூப்பிட்டு போனோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் மழை பெஞ்சுது. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தது போல், எல்லாம் நல்லா தான் பொங்கல்லாம் வச்சுருக்காங்களே. ஸோ போனதுக்கப்புறம் கொஞ்சம் நசு இருந்துச்சு, மழை பெஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் விறகுலாம் வேறு காஞ்சிச்சு. அது விறகுலாம் தேடி பிடிச்சி பொங்கல் வைக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டாங்க. மழை பெய்ய நாங்கள் போகும்போது பாட்டே ஓடலை. நம்ம போன உடனே ஓடலை. அதாவது மழை பெய்யறதுனால விறகு கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. விறகு தேடி ஒரு அடுப்புக்கிட்ட உட்காந்ததுக்கப்புறம் பாட்டு போட்டாங்க. நல்லா நடு 2 ஸ்பீக்கர் வச்சு நல்லா பாட்டு செம சவுண்டு. அதனால வந்து வீடியோவும் எடுக்க முடியல. வீடியோ எடுத்தாலும் காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனால சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஜாலியாக பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான். கோயிலுக்கு போய் நல்லா சாமி தரிசனம் நல்லா வருஷம் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்ச மாதிரி இல்லை, பெய்யாத மாதிரி இல்லை. ஆமாம், லைட்டாக தூறல் போடுது, அப்புறம் விட்டுருது, தூறல் போடுது. கிளைமேட் ஆனால் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ என்னோடய ஸ்பீடில் வந்துக்கிட்டே இருக்குது. நானும் உணவுக்கு சென்ட் பண்ணி இது செஞ்சே ஆகணும். ஸோ ரொம்ப சிம்பிளான இது தான். ஸோ இது நம்ம செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி செஞ்சலாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் டைமில் செய்ய போகிறோம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பேர் என்னது? பேர் எதாவது நம்மளே வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பார்த்த வீடியோலையும் பேர் சரியாக தெரியல. ஆனால் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து காட்டுறேன். இப்போ என்னென்னு தேவையான பொருளாக காட்டுறேன். அதை பார்த்து கெஸ் பண்ணி கமெண்ட் நீங்களே ஒரு பேர் வச்சு சொல்லுங்கள். காட்டவா? காட்டலாம். மேகி, அப்புறம் லேஸு, குர்குரே, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். செய்யலாமா? செய்யலாம். செய்வாங்க. அதில் 2 பீஸ் வருது. இது வந்து உடைக்கணும். நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சு ஒரு பீஸ் உள்ளுக்கு அதை உடைச்சி இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். சரி. எப்படி வறுக்கணும்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுக்கணும். ரொம்ப தீக்கிற அளவுக்குல லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும். அதை நான் உடச்சிக்கிறேன். சரி, ஒரே ஒரு மேகி தான் கொட்டியிருக்கேன். ஏன்னா ஒன்று வச்சிருக்கேன். ஏன்னா மொதல் செய்யறோம்ல, ரொம்ப அதிகமாக செஞ்சு வீணாக்கக்கூடாது. ஆமாம், ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம மேகியே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம். இதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுமா? சரி ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இல்லை இப்போ தான் பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வந்து வறுத்துக்கணும். இப்போ வறுத்த மேகி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்ய போகிற இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்குன்னு ஒரு பவுல் ரெடி பண்ணிக்கணும். இதுவே அதிகமாக வந்து 2 போட்டால் இன்னும் அதிகமாக இருக்குங்க. ஆமாம்.
இன்னும் அதில் இன்னும் எக்ஸ்ட்ராலாம் போடுவோம்ல, அதில் எவ்வளோ வெரைட்டி சேர்க்கணும். இப்போ இதில் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் சொல்லிட்டு காமிக்கவா? காமிக்கலாம். சரி வாங்க. நான் பொடிப்படியாக வெங்காயம், பொடிப்படியாக தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கை ஒரு பாக்கெட்டு லைட்டாக வந்து இடித்து வச்சுருக்கேன், மொறுமொறுன்னு இருக்கும்ல அதுக்காக. அப்புறம் லேஸ் ஒரு பாக்கெட், அப்புறம் சாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் சிக்கன் ரைஸ் வாங்க கொடுத்தது. அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ½ லெமன், புளிப்பு தன்மைக்காக ½ லெமன். அவ்வளோதான், கொஞ்சம் சால்ட்டு. ஓகே ஓகே. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேகி கூட வெங்காயம் நல்லா சேர்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகி அப்புறம் குர்குரே வந்து சேர்த்துக்கலாம். ஓகே. லெமன் ½ லெமன் எடுத்துருக்கேன்ல அது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். அதுலேயே வர்றது 2 பீஸுக்கு 2 பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்கெட் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு குண்டானே வர மாட்டேன், கொஞ்சமாக தான் வந்து. கொஞ்சமாக இருந்தாலும் 2 பேர் கரெக்டாக தான் இருக்கும். டேஸ்ட் எப்படி சார் சொல்லுவா? சரி வாங்க. எப்படா வாயில் ஓப்பன் இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மெல்லு நல்லா வருது. நம்ம அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வருது ஸ்மெல். சூப்பராக இருக்கு. நம்ம வந்து சாப்பிட்டு பேசணும். காரப்பொரி தான் சாப்பிடுவோம்ல, வெங்காயம் போட்டு. ஸோ அது வந்து இது கொஞ்சம் நல்லா அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கு. சரி சாப்பிட்டு மாதிரி சாஸ்லாம் ஊற்றிருப்போம்ல, ஸோ அந்த டேஸ்ட்டோட கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இவர் சாப்பிட்டு காட்ட போகிறாரு. ஸோ இவரோட ரியாக்ஷனை நம்ம செல்ஃபியில் பார்க்கலாம். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்மெல் நல்லா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுனால நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிட முடியுமா? ஏன்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால எப்படி இருக்கும்னு நினைச்சேன். சூப்பராகவே இருக்கு. இன்னொரு பாக்கெட் எடுத்து வச்சுருவேன். கண்டிப்பாக இதுதான் நாளைக்கு செய்ய போகிறேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ நல்லா பூரிலாம் கிடச்சி அந்த கார பூரிலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டு ஏதோ மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் பார்க்கும்போது என்னோடய இதில் நிறைய வந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்டு டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தாங்க. இதுக்காகவே நானும் மனோவும் திருவண்ணாமலை கிளம்பிட்டு போய் இது குர்குரே அப்புறம் மேகி பாக்கெட்டு எல்லாம் சாஸ்லாம் இல்லை வீட்டில் இல்லைல்ல. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ வாங்கிட்டு வந்து நேற்று செய்யலாம் பார்த்தா நேற்று கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து செய்யவே முடியல, காலையிலாம் செய்ய தோணலை. ஸோ ஈவினிங்காக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங்காக மழை வேறு. ஸோ இன்னும் தூரல் போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சோம். அதே மாதிரி செம்ம சூப்பராக வந்துருக்கு. ஸோ அடுப்பில் இந்த வேலையில் மேகி இது பண்ணுற வேலை தான். ஆமாம், அதை மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு மட்டும்தான் அடுப்பு, மற்றபடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொத்தமல்லியில் சொல்லிட்டு நான் கொத்தமல்லி போடல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பக்கத்து கடையிலே கிடைக்க வேண்டிய பொருள் தான் எல்லாமே. ஸோ இங்கே வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு போங்க. நமக்கும் தெரியல. சரி, மேகி சேவ் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு. இது எடுத்துகிட்டு போய் அத்தைக்கு எல்லாருக்கும் கொடுத்து பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கேட்டு வரேன் நான். ஓகே, சரி அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து போய்ட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.